ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருந்தே வந்து லேடிஸ் வந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ஹோம் பேஸஸ் ஒர்க்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம் பேஸஸ் ஒர்க் எனக்கு வந்து வெளியே இருந்து போய் வேலை செய்ய ஐடியா கிடையாது. எனக்கு வீட்டில் இருந்தே தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வந்து நான் கொடுத்துருந்த ஒரு 10, 11 ஐடியாஸு. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க அது மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு ஒர்க் பண்ணலான்றதுக்காக தான் இது. வெளியே நல்லா படிச்சிருக்கிறீங்க, வெளியே போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா டைலரிங். சப்போஸ் உங்களுக்கு டைலரிங் நாலேஜே இல்லைன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டைலரிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. பக்கத்தில் எங்கன்னா சொல்லி தருவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து கவர்மெண்ட்லேயே நிறைய இடத்துல வந்து டைலரிங் வந்து சொல்லி தராங்க. இந்த மகளிர் குழு அவங்க மூலிமா கூட நீங்கள் கற்றுக்கலாம். உங்கள் ஏரியாவில் கேட்டு பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அதை கற்றுக்கோங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான். ஆரி ஒர்க்கு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் நல்ல ரேட் கொடுக்குறாங்க. இல்லைன்னா நீங்கள் ஆரி மட்டும் போட்டுட்டு கூட நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்கள் ஆரி போடுறவங்கள்ட்ட நீங்கள் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸாக கூட தரலாம். ஏன்னா டைலரிங் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. சப்போஸ் நம்ம வீட்டிலேயே இருந்து தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட, நீங்கள் வந்து நம்மளுடைய ப்ளவுஸு நம்ம தெருவில் நமக்கு தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கி கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி தரலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஓரம் அடித்து தர்றது, இந்த ஃபால்ஸ் வச்சு தர்றது அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பண்ணி தரலாம். டைலரிங் வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸான பிஸ்னஸ்ஸு. நிறைய பேர் பண்ணுறாங்க டைலரிங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பிஸ்னஸ் இப்போ வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய முறையில் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்லா ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சாரீ பண்ணலாம். இல்லைன்னா குறைஞ்ச ரேட்டுக்கு இருக்கிற வந்து நைட் வியர்ஸு, அதுக்கப்புறம் கிட்ஸ் கலெக்ஷன்ஸு அது மாதிரிலாம் கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து எப்போவுமே வந்து துணி எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. அதுக்காக தான் வந்து ட்ரெஸ் பிஸ்னஸ் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டியூஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்லி ஃபார் ஈவினிங் டைமில் மட்டும் தான் உங்களுக்கு டியூஷன் எடுக்கிற மாதிரி வரும். அதுவும் வந்து மினிமம் வந்து 2 to 3 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு டியூஷன்ஸு. சாட்டர்டே, சண்டே லீவ் கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் லீவுக்குலாம் உங்களுக்கு ஸ்கூல் எப்போலாம் லீவோ அப்போயும் நீங்களும் டியூஷன்ஸ்லாம் லீவும் கொடுத்துடலாம். டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்கள்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். டியூஷனுக்கு வந்து நிறைய இடத்துல நிறைய அமௌண்ட் வாங்குறாங்க. நீங்கள் மினிமம் ஒரு குழந்தைக்கு வந்து 500லேருந்து 1000 வாங்கலாம். இது வந்து டியூஷன் வந்து ஒரு வீட்டில் இருந்தே அது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைமிங்கில் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. டியூஷன் சொல்லிக் கொடுத்து நீங்கள் வந்து அதுலேயும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவரிங் ஜுவல்லர்ஸ். இந்த ரெண்டலுக்கு வந்து ஜுவல்லரி கவரிங்லாம் வாங்குவாங்க. இந்த ப்ரைடுக்கு அந்த மாதிரி தான். நீங்கள் அந்த மாதிரி ஜுவல்லர்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை ரெண்ட்டுக்காக நீங்கள் கொடுத்து ஒரு நீங்கள் வந்து ஒரு ரூ. 10,000 கொடுத்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு ₹2000 நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு நீங்கள் தரீங்க. அதேமாதிரி ஒரு 5 டைமுக்கு நீங்கள் கொடுத்தாவே நீங்கள் கொடுத்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். மீதி அந்த ஜுவல்லரி வந்து உங்களுக்கு தான் வந்து ஓன் ஆகிடுது. இப்போ போட்ட காசும் எடுத்துடலாம். நீங்கள் வந்து அந்த ஜுவல்லரியும் நமக்கு கிடைச்ச மாதிரி ஆகிடுது. அதனால் வந்து இந்த ஜுவல்லரி பிஸ்னஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்டே கூட நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்கும். நிறைய பேர் வீட்டிலேயே கூட பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் வந்து அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் எதனா வந்து பியூட்டிஷியன்ஸ் அவங்க யாருனா டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்ககிட்ட வந்து அவங்க வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு ரேட் வாங்கி கஸ்டமர்ஸ்கிட்ட ஒரு பர்சன்டேஜ் போட்டு அவங்க வந்து அதை கொடுத்துருவாங்க. உங்களுக்கும் வந்து ரெண்டலுக்கு ஜுவல்லரி போன மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் வந்து ஏதோ கமிஷன் வந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா, ஊறுகாய், அப்பளம், செக்கு எண்ணெய், அப்புறம் வந்து நெய் அதெல்லாம் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மசாலாவில் பார்த்தீங்கன்னா, இந்த பொடி வகைகள், இந்த மிளகாய் தூள் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் செய்வாங்க. அதேமாதிரி ஊறுகாய் போடுறதும், அப்பளம் இதெல்லாமே வீட்டிலேருந்தே ஹோம்மேடே செய்கிறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி வீட்டிலேருந்தே நீங்கள் செஞ்சு கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா யாருமே மோஸ்ட் ஆஃப் வந்து வீட்டில் அரைக்கிறதே இல்லை. இட்லி மாவு பேக்கெட் வாங்குறாங்க. அதுக்கு பதில் வந்து நீங்கள் இட்லி மாவு வந்து வீட்டிலேயே ஊற வச்சு பக்கத்தில் எதனா மிஷின் மாதிரி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து அரைச்சிக்கலாம். இந்த இட்லி மாவு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் மட்டும்தான் ரொம்ப வேலை இருக்கும். வேறு எந்த டைம்லேயும் இருக்காது. அதனால் இந்த இட்லி மாவு பிஸ்னஸ் வந்து வீட்டிலேருந்தே பண்ணலாம். உங்களுக்கு தேவையானது வந்து அந்த மிஷின் தான். அந்த மிஷின் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இட்லி மாவு வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் அரைச்சும் விற்கலாம். இல்லைன்னா கொடுக்குறவங்கக்கிட்ட நீங்கள் வந்து வாங்கி மாவு மட்டும் அரைச்சிட்டும் அவங்கக்கிட்ட பைசாவும் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கிங் தான் பார்க்க போகிறோம். குக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து
நிறைய பேர் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப இந்த சிட்டி லைஃப்பில் வந்து ரொம்ப சோம்பேறியா இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா, நீங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து போர்ட் போட்டு, இந்த மாரி குக்கிங் நாங்க பண்ணி தரோம்ன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருமே வந்து கேட்பாங்க. எனக்கு வந்து இப்பலாம் வந்து டைமிங் மெனுலாம் இருக்குது. நீங்க இன்னைக்கு நைட்டுக்கு வேணும்னா காலையிலேயே சொன்னீங்கன்னா, நைட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த மெனு பண்ணி தருவாங்க. அந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்படி இல்லன்னா, நீங்க வெறும் குழம்பு வகைகள் மட்டும் கூட பண்ணலாம். அவங்க வந்து இப்ப தோசை வாங்கிக்கிட்டாங்க, ஒரு சாப்பாடு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, உங்ககிட்ட குழம்பு மட்டும் வாங்கிக்கிட்டு, அவங்க வந்து சாப்பிடுற மாதிரிலாம் கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா குக்கிங் தெரியும் அப்படின்னா, நீங்க வந்து இத ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்க்கு வந்து ஃபேன்சி ட்ரெஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இத வந்து நெறைய பேர் பண்றாங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ வந்து அவங்க டை அப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா காம்படிஷன் நடக்கிற அந்த மாரி இந்த டைம்ல வந்து இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இது ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இந்த ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்ஷன்ஸ்க்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு 4, 5 ஸ்கூல் டை அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த கிட்ஸ் ட்ரெஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம். அது இல்லாம நெறைய ஃபங்ஷன் தான் ஸ்கூல்ல அடிக்கடி எதனா நடந்துகிட்டே இருக்குது. அதனால வந்து இந்த கிட்ஸு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்கும். அப்பப்போ வந்து வந்து முதல்லாம் நீங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்க வந்து அதே மாரி ஒரு 4, 5 டைம்ஸ் நீங்க வந்து வெளிய குடுத்தீங்கன்னா, நீங்க குடுத்த காசு வந்துரும். ஆனா ஒரு ஒரு தடவையும் நீங்க வாஷ் பண்ணி, கிளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். இது மட்டும் தான் வேலை. இது 365 நாளும் இருக்கும்னா இருக்காது. ஆனா வந்து இதுவும் ஒரு ஐடியாக்காக தான் சொல்றேன். யாருன்னா யூஸ் பண்றதா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பியூட்டி பார்லர் தான். வீட்ல இருந்தே பியூட்டி பார்லர் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து, அ நான் ஜஸ்ட்டு வந்து நெறைய பேர் வச்சு பண்ணல. நான் சின்னதா ஒரு ரூம்ல வச்சு தான் பண்றேன் அப்படின்னா, நீங்க வந்து பேசிக்கா ஐப்ரோஸ் பண்ணலாம், ஹேர் கட் பண்ணலாம், ஃபேஷியல் பண்ணலாம், சின்ன சின்னதா பண்ணலாம். உங்களுக்கு நல்லா பண்ண தெரியும். எனக்கு வெளிய போற டைம்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்க வந்து பார்லர்ல யாருனா வந்து கான்டாக்ட் பண்ணி, அவங்க மூலியமா கூட நீங்க போயிட்டு அவங்களுக்கு பண்ணி தந்துட்டு கூட வரலாம். அந்த மாரிலாம் கூட இருக்குது. உங்க ஸ்கில்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு கத்துக்கோங்க. எனக்கு வந்து இதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து எனக்கு தெரியல அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க எதனா ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சு, நீங்க ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்க அது பிஸ்னஸா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சாரி ஃபோல்டிங். இந்த சாரி ஃபோல்டிங்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு குட்டி, குட்டி ஃபங்ஷன்ஸ் கூட சாரிய வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சு அவங்க குடுக்குறானுங்க. மினிமம் வந்து 350லேருந்து 700 வரைக்குமே சார்ஜ் பண்றாங்க சாரி ஃபோல்டிங். அதே மாரி நீங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த பார்லர்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டா, அவங்களுக்கு வர சாரீஸ வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. நீங்க வீட்ல இருந்தே ஃபோல்டிங் பண்ணி குடுத்தா, அதில வந்து நீங்க சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாரி வந்து நீங்களும் ஓனாவும் பண்ணலாம். இப்ப மெஹந்தி அதுவும் வந்து நெறைய ட்ரெண்டிங்கில போகுது. நீங்களும் இதே மாரி பார்லர் டைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க சொல்ற டைமுக்கு மட்டும் நீங்க போட்டுட்டு வரலாம். இல்ல கஸ்டமர்ஸ் வராங்க அப்டின்னா, உங்க வீட்லயே வச்சே நீங்க போட்டு அவங்கள அனுப்பி விடலாம். அது மாரி பக்கத்துல வீட்ல தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் அவங்களுக்கெல்லாம் வந்து குட்டி, குட்டி ஃபங்ஷன்ஸ்க்கு நீங்களே மெஹந்தி போடலாம். லாஸ்ட்டா என்ன பார்க்க போறோம்னா, ஃபேன்சி ஸ்டோர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸ்டேஷ்னரி அந்த மாரி என்ன வேணா நீங்க வச்சுக்கலாம். வீடு நமக்கு வந்து கொஞ்சம் மெயின்ல இருக்குது அப்டின்னா, நீங்க வீட்ல இருந்தே கூட இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ வந்து நடத்தலாம். சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து சாக்லேட்டு, பென்சில், பென் அது மாரி சின்ன இயர்ரிங்கு, பேங்கிள் அந்த மாரிலாம் கூட நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நல்லா பல்க்கா எங்கன்னா ஒரு டைம் வந்து ஹோல்சேல் கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டு, நீங்க வீட்ல இருந்தே கூட இது வந்து சேல்ஸ் பண்ணி பழகலாம். இது ஒரு நல்ல ஐடியா தான் வந்து. இல்லன்னா உங்களுக்கு வந்து வெளிய ஷாப்ஸ் மாரி நீங்க போய் வச்சு பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து நியர்பை ஸ்கூல் சைட்ல வந்து வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா மூவ் ஆகும். ஸ்டேஷனரிலாம் போட்டீங்கன்னா, வந்து பசங்க ரெகுலரா வாங்குவாங்க. நீங்க வந்து அங்க போய் ட்ரை பண்ணலாம். இதுதான் நான் சொல்ற ஐடியாஸ். இந்த பிசினஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்ப தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.